கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருந்தாளா? ஆமாம்மா, அந்த பொண்ணு பேரு கூட ஏதோ என் பேரு ஸ்வேதான்னு சொன்னம்மா. சாமி, நீங்க பார்த்தது என் பொண்ணுதான் சாமி. அப்படியா? உங்க 2 பேரோட உருவ ஒத்துமை பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு உங்க பொண்ணா தான் இருக்குன்னு நினைச்சேன். அதே நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல, என் பொண்ணுக்கு பாம்பு கடிச்ச மாதிரி கனவு கண்டு நான் பதறி போய் வந்தேன். என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அம்மன் கிட்ட வேண்டுதான் நான் இங்க வந்தேன். ஆனா இந்த அம்மன் என் பொண்ணுக்கு பாம்பு கடிக்கல, அவன் நல்லா இருக்காங்கிற செய்திய உங்க மூலமா என்கிட்ட சொல்லிட்டா. பாம்பு தீண்டினது உண்மைதான், ஆனா அது உங்க பொண்ணுக்கு இல்ல, அவங்க புருஷனுக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இத பாருங்கம்மா, உங்க பொண்ணு அவங்க புருஷன் சர்பன் தீண்டி அவர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுறத நினைச்சு ரொம்ப மனவேதனை பட்டுருச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அப்புறம் நான் தான் உங்க பொண்ணுக்கு ஆறுதலை சொல்லி, இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ, உங்க புருஷன் உயிர் புழைக்கணும்னா இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு நெய்விளக்கேந்தி மண்டி போட்டு இந்த கோவிலை 3 முறை சுத்திவான்னு சொன்னேன். உங்க பொண்ணு வேண்டுதலை முடிச்சிட்டு இப்பதாமா போறாங்க. சாமி, என் பொண்ணு இப்போ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, அது சம்பந்தமா உங்க பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. சரி, அவங்க புருஷன் அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்லம்மா, எனக்கு தெரியலம்மா. ஏம்மா அப்படி கேக்குறீங்க? உங்க பொண்ணு நீங்க பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமா சாமி, 25 வருஷமா பிரிஞ்சிருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா, இந்த அம்மனை நல்லா வேண்டிக்குங்க. இந்த அம்மன் உங்களையும் உங்க பொண்ணையும் கண்டிப்பா சீக்கிரம் சேர்த்து வச்சிருவாம்மா. இந்தாங்கம்மா. யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமஹ. சித்தி புத்தி பிரதா தேவி பக்தி புத்தி பிரதாகினி மந்திரமூர்த்தி சதாமூர்த்தி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி. அம்மா தாயே, என் பொண்ண பார்க்க முடியலங்கிற வருத்தத்தை விட இப்போ அவளோட புருஷனை காப்பாத்த எப்படியாவது ஒரு வழி கிடைக்கணுங்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. நீதான் தாயே என் பொண்ணுக்கு துணையா இருக்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வைத்தியரையா, தெரியுமா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மரகதம்மா நடந்ததெல்லாம் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. வைத்தியரையா, என் பையன் ஒரு குழந்தை மாதிரி, பால் மனசுக்கார. ஒரு புழு பூச்சி கூட அவன் இதுவரைக்கும் துரோகம் நினைச்சதில்ல. என் பையன் மேடி ஸ்வேதா கூட சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். என் பையன் சாக கூடாது வைத்தியரையா. எப்படியாவது அவனை காப்பாத்தி கொடுத்துருங்க. உங்க பையனை தீண்டின சர்பம் ரொம்ப மோசமான விஷம் கொண்டது.
அந்த சர்ப்ப விஷத்தை முறிக்க சரியான மருத்துவ முறைன்னு எதுவுமே இல்லை. ஐயோ, ஆனா மருந்து இருக்கு. அப்போ அந்த மருந்து கொடுத்து என் பையன் உயிரை காப்பாத்திடுங்க வைத்தியரே. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி விஷமுறிவு மருந்தை தயார் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. விஷமுறிவு மருந்தை தயார் பண்றதுக்கு சர்ப்பதோஷ நிவர்த்தினிங்கிற ஒரு மூலிகை தேவை. அது ரொம்ப அபூர்வமான மூலிகை. ஆள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த காட்டுல தான் அந்த மூலிகை வளரும். அந்த மூலிகை இப்ப என்கிட்ட இல்ல. இந்த உலகத்திலேயே அந்த மூலிகை ருத்ரகிரி மலை உச்சியில மட்டும்தான் கிடைக்கும். வைத்தியரே, அவ்வளவுதானே? அப்போ உடனே நாங்க போயிட்டு அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்துடுறோமே. அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல தம்பி. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மூலிகைய நாம தேர்வு பண்ணியெல்லாம் பறிக்க முடியாது. அந்த மூலிகை தான் நம்மளை தேர்வு பண்ணும். ஒரு ஔஷதமும் நோயாளியும் ஒரே புள்ளியில சந்திக்கிறதுன்றது அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கர்ம வினையை பொறுத்து. கர்ம வினைக்கான சரியான நோக்கம் இல்லாதவங்களால அந்த மூலிகைய அவங்க பக்கத்துல இருந்தா கூட அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா சர்ப்பதோஷ நிவர்த்தினிங்கிற மூலிகை தேவ இனத்தை சேர்ந்தது. அந்த மூலிகையோட கருணை யாருக்கு கிடைக்குதோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த மூலிகை தெரியும். அவங்களால மட்டும்தான் அந்த மூலிகையை பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த மூலிகை இருக்கிற ருத்ரகிரி மலை உச்சிக்கு போய் சேர்றது பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ரொம்ப ஆபத்தான ஒரு காடு அது. அந்த காட்டுல சூரிய ஒளி தரையில விழாது. அங்கே நிறைய மிருகங்களும் விஷ ஜந்துக்களும் இருக்கும். அந்த காட்டுக்குள்ள போகவே பயங்கரமான ஒரு மன உறுதி வேணும். நான் எடுத்துட்டு வரேன் வைத்தியரையா. என் மேடியை காப்பாத்த நான் அந்த மூலிகையை எடுத்துட்டு வரேன். அம்மா, நீ உன் புருஷன் உயிரை காப்பாத்துனுங்கிற ஆதங்கத்துல பேசுற. நல்லா யோசிச்சுக்கோ. நீ அந்த மூலிகையை நெருங்கவே பல கட்ட சோதனைகளை நீ தாண்டி ஆகணும். அந்த காட்டுல பல இடர்பாடுகள் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. போற இடத்துல உன் உயிருக்கு கூட ஆபத்து உண்டாகலாம். ஐயோ, எனக்கு என்ன ஆனாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்லை வைத்தியரையா. எனக்கு என் மேடியோட உயிர் தான் முக்கியம். என்ன நம்புங்க வைத்தியரையா. மூலிகை இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த மூலிகையோட வருவேன். சந்தோஷம். நீயே மூலிகை எடுக்க காட்டுக்கு போயிட்டு வாமா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். சங்கமேஸ்வரா, சொல்லுங்க சாமி.
அந்த ருத்ரகிரி மலையோட வரைபடம் இருக்குல்ல, ஆமா சாமி. அதை எடுத்துக்கிட்டு வா. சரிங்க சாமி. இந்தாங்க சாமி. இது ருத்ரகிரி மலையோட வரைபடம். இந்த வரைபடத்தை வச்சு ருத்ரகிரி மலை உச்சியில இருக்கிற காட்டு தேவி கோயில் வரைக்கும் நீ போயிட முடியும். அதுக்கப்புறம் நீ அந்த மூலிகையை நெருங்க உன்னோட கர்ம வினையும் தாலி பாக்கியமும் தான் உனக்கு உதவி பண்ணணும். இந்தாங்க. மூணு நாளைக்குள்ள நீ மூலிகையோட திரும்பி வரணும். இல்லைன்னா உன் புருஷனை இந்த ஈசனால கூட காப்பாற்ற முடியாதுமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு வைத்தியரையா. என் தாலி பாக்கியம் என்ன கைவிடாது. 3 நாளுக்குள்ள கண்டிப்பா அந்த மூலிகையோட நான் திரும்பி வருவேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. எல்லாம் நன்மைக்கே. நீ போய் திரும்பி வர்ற வரைக்கும் உன் கணவர் மருத்துவமனை சிகிச்சையிலே இருக்கட்டும். போயிட்டு வாங்க. வரோம். நல்லது நல்லது நல்லது. அண்ணி, ஸ்வேதா, நீங்க தனியா ருத்ரகிரி மலைக்கு போக வேண்டாம். உங்க துணைக்கு நான் வரேன். இல்ல கௌதம், வேண்டாம். இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஏன் அண்ணி? ஏன் ஸ்வேதா அப்படி சொல்ற? நீ தனியா எப்படி காட்டுக்குள்ள போவ? கௌதம் உன் கூட துணைக்கு வரட்டும். நீ அவனை கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. ஸ்வேதா, நானும் உன் கூட துணையா வரேன். இங்க பாரு, நீ எதுக்கு வர்றன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? நீ எல்லாம் ஒண்ணு வர தேவையில்ல. நானும் அண்ணி மட்டும் மூலிகை எடுக்க ருத்ரகிரி மலைக்கு போயிட்டு வரோம். இல்ல கௌதம். பூமிகா, அதான் கௌதம் வேணான்னு சொல்றால, நீ பேசாம இரு. இல்ல நான் அத்தை, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க எப்படியே ருத்ரகிரி மலைக்கு கிளம்புறோம். ஆமாமா, டைம் ஆகுது. நாங்க கிளம்புறோம். சரி, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. வரோமா? வரோம் அத்தை. பாட்டி போயிட்டு வரோம். போயிட்டு வா. என் குடும்பத்தை ஏமாத்தி ஸ்வேதாவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. நீங்க மட்டும் இந்த வைத்தியரை பத்தின தகவலை சொல்லலன்னா என் பையனை காப்பாத்த எங்களுக்கு வழியே கிடைச்சிருக்காது. ரொம்ப நன்றி சம்பந்தி. என்ன சம்பந்தி நீங்க? நன்றி நல்லா பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு. எங்க மாப்பிளைய காப்பாத்த வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? என் பேத்தி ஸ்வேதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். மா, பாட்டி தாம்மா நம்மளோட உண்மையான எதிரி. ஸ்வேதாவை போய் பேத்தின்னு சொல்றாங்க பாத்தியா? ஆமா பூமிகா, கல்பனாமா போகட்டும், அதுக்கப்புறம் இருக்க அத்தைக்கு. சரி சம்பந்தி, வாங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம்.
இல்ல சம்பந்தி வேண்டாம். எனக்கு தான் உடம்பு குணமாயிடுச்சுல்ல. நான் பூமிகா எல்லாம் எங்க வீட்டுக்கு போறோம். சரி, உடம்ப பாத்துக்கோங்க. சரி சம்பந்தி, நாங்க வரோம். வாங்க. வா. வரோம். ஏய், கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? பார்த்து வர மாட்டியா? ஏன் நீ பார்த்து வர மாட்டியா? நான் தான் ஆர்ன் அடிச்சே வரேன்ல. ஆர்ன் அடிச்சா வண்டி வரது கண்ணு தெரியல உனக்கு? ஏன் உனக்கு தெரியலையா? அதிகமா பேசினே இருக்கிற, வயசான ஆளுன்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை போயிடுவாமா, அடிச்சு மூஞ்சி கஞ்செல்லாம் பேத்துருவேன். ஏன் வர? நீ போறதுக்கு வேற இடம் இல்லையா? ஏன் பார்த்து வர மாட்டியா? ஏன் நீ பார்த்து வர மாட்டியா? தம்பி சண்டை போடாதீங்க, என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரம் சும்மா இருக்குமா? ஓனர்மா கார்ல இருக்காங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் கதையே வேற. முன்னாடி ஆட்டோ வந்துட்டு இருக்குது, ஆர்னஸ்ட் வர நீ பாட்டுக்கு. ஆர்ன் அடிக்காம பின்ன ஐயோ, எப்படி வர பிரச்சனை முடியும்? வேண்டாம். என்னது ராங்கு? வாங்க நம்ம பேசுறோம். போலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இவங்க பார்க்க அச்சு அசல் சுவேதா மாதிரியே இருக்காங்க. யார் இவங்க? நம்ம அண்ணி மாதிரியே இருக்காங்களே. உங்க மருமகளா வரப்போற ஸ்வேதாவுடைய அம்மா அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. உனக்கு அவ்வளவுதான மரியாதை? ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன். தம்பி சொல்றது கேளுங்க. மரியாதை பேசுனா வாயை ஒழுங்கு ஒழுங்கு மரியாதை வண்டி ஓட்டிட்டு போ. அண்ணா நீங்களாவது கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. தம்பி வாங்க போலாம். சண்டை போடுறதுனால என்ன ஆயிட போகுது? அவள்தான் உனக்கு கூட நேரம். மேடம், சாரி மேடம். இல்ல, உங்க பொண்ணு பேரு ஸ்வேதாவா? ஆமா, நீங்க? உங்க பொண்ணு ஸ்வேதா சின்ன வயசுல காணாம போயிட்டாளா? ஆமா. என் பொண்ணை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என் பொண்ணு பாத்திருக்கீங்களா? உங்க பொண்ணுதான் என் மருமக. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அச்சசல் உங்கள மாதிரியே இருந்தாமா? உங்க பொண்ணு அவங்க புருஷன் சர்பன் தீண்டி அவர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுறத நினைச்சு ரொம்ப மனவேதனை பட்டுருச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. என் பொண்ணோட மாமியாரா நீங்க? ஆமா. மாப்பிளைக்கு பாம்பு எதுவும் கடிச்சிருச்சா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, மாப்பிளைக்கு பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா. பேஷண்ட் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். விஷ முறிவு மருந்து தயார் பண்றதுக்கு சர்பதோஷ நிவர்த்தினிங்கிற ஒரு மூலிகை தேவை. 3 நாளைக்குள்ள நீ மூலிகையோட திரும்பி வரணும். இல்லைன்னா உன் புருஷனை இந்த ஈசனால கூட காப்பாற்ற முடியாதுமா. சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை தேடிக்கிட்டு ஸ்வேதாவும் என் கடைசி பையனும் ருத்ரகிரி மலைக்கு போயிருக்காங்க. சரி, நான் மாப்பிளைய உடனே பார்க்கணும். என் கூட வாங்க, பார்க்கலாம்.
பூமிகா, கண்மணி, வீட்டுக்கு போலாமா? ம், சரி, நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போலாம் வாங்க. என்ன 2 பேரும் என் மேல கோவமா இருக்கீங்களா? பின்ன இல்லாம நீங்க எனக்கு பாட்டியா இல்ல அந்த ஸ்வேதாக்கு பாட்டியா? இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? நான் உனக்கு தான் பாட்டி. பணத்தை கொடுங்க, நீங்க சொன்னதை அப்படியே கல்பனா மாட்ட சொல்றேன். சரி, இந்தாங்க.